பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாரின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். ஜெபம் செய்வோம். அளவற்ற அன்பை தம் திருமைந்தர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பொழிந்தருளின தந்தையாம் கடவுளே, உம்மை போற்றுகிறோம். மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்து இயேசு தம்மை வெறுமையாக்கினது போல நாங்களும் தன்னலமற்றவர்களாகவும் பிறர் நலனில் அக்கறை உள்ளவர்களாகவும் எங்களையே வெறுமையாக்க இந்த பரிசுத்த தொழுகையின் வழியாக அருள் தாரும். நாங்கள் ஏறெடுக்கிற மன்றாட்டுகள், பாடுகிற பாடல்கள், கேட்கிற திருவார்த்தைகள் கர்த்தருக்கு மகிமையாகவும் எங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் அமைய அருள் தாரும். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து பொறுப்புள்ளவர்களாய் நல்ல உக்கிரானக்காரராய் எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 483வது பாடலை பாடுவோம். இயேசுவின் அண்டை வந்திடுவாய். ஞான பாடல் 483. இயேசுவின் அண்டை வந்திடுவாய், தாமதமின்றி தீவிரமாய் அன்போடு நின்று மாமுகமாய் வா என்றழைக்கிறார். பாவமின்றி சுகித்திருப்போம், சந்தோஷமாக சந்திப்போம், நல்மீட்பர் அண்டை சேர்ந்திருப்போம் பேரின்ப தேசத்தில். பாலறிவாரும் தாராளமாய் என்றுரைத்தாரே மாதயவாய், நேசரை நம்பி மகிழ்ச்சியாய் தாமதமின்றி வா. பாவமின்றி சுகித்திருப்போம், சந்தோஷமாக சந்திப்போம், நல்மீட்பர் அண்டை சேர்ந்திருப்போம் பேரின்ப தேசத்தில்.
அறிவோம், நம்பிக்கையோடு வந்தடைவோம், மீட்பரின் அன்பை கண்டுவப்போம், இன்னும் அழைக்கிறார். பாவமின்றி சுழித்திருப்போம், சந்தோஷமாக சந்திப்போம், நல்மீட்பரண்டை சேர்ந்திருப்போம், பேரின்ப தேசத்தில். இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதி மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 9 முடிய. மார்க்கு 14வது அதிகாரம் வசனங்கள் 3 முதல். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய அருள் வார்த்தை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறாரே என்ற பாடலை உற்சாகமாய் பாடும். தாழ்ச்சியடையேன் என்றுமே, கர்த்தரனை பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். கர்த்தரனை பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. ஆத்துமாவை தேற்றும் நேசரனை ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே, ஆத்துமாவை தேற்றும் நேசரனை ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே. மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. சத்துருக்கள் முன்னில் எனக்காக பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்தார். சத்துருக்கள் முன்னில் எனக்காக பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்தார். என்னை தம் எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்தார்.
ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமுறை வசனம் மார்க் நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 3வது வசனம். ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு பெரிய புதனன்று நடந்த முக்கியமான நிகழ்வு இயேசு கிறிஸ்து தைல அபிஷேகம் செய்யப்பட்ட நிகழ்வு. இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி காணிக்கையாக விலையேறப்பெற்ற நளதம் என்னும் தைலத்தை அவர் சிரசில் உடைத்து ஊற்றிய அந்த பெண் இன்றும் நம்மால் நினைவு கூறப்படுகிறார். இன்று நம் தியானத்திற்காக தரப்பட்டிருக்கிற தலைப்பு கணக்கு பார்க்காமல் கொடுத்தல். கிவிங் வித்தவுட் கவுண்டிங் த காஸ்ட். எந்த காரியத்தை செய்ய துவங்கினாலும், எந்த ஒரு வேலையை செய்தாலும் கணக்கு பார்த்து செய்வது உலக வழக்கம். அதுபோல கிறிஸ்தவ விசுவாச வாழ்விற்கு மிகப்பெரிய விலையை கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். எனவே தன்னை பின்பற்றுகிறவர்கள் கணக்கு பார்க்க வேண்டும் என்றார் ஆண்டவர் இயேசு. லூக்கா 14வது அதிகாரம் 28 முதல் 33 வரை உள்ள வசனங்கள். ஆனால் கொடுக்கின்ற காரியத்தில் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கணக்கு பார்க்காமல் கொடுக்க அழைக்கிறார். லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனம். கொடுக்கிற காரியத்தில் கர்த்தர் தான் நமக்கு ரோல் மாடல். அவர் கொடுப்பதில் தயாளர், தாராள மனம் படைத்தவர், கணக்கு பார்த்து கொடுக்கிறவர் அல்ல. கர்த்தர் சாலமோன் அரசர் கர்த்தரிடம் சாலமோன் அரசர் ஞானத்தை கேட்டார். கேட்ட ஞானத்தை மாத்திரமல்ல, கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கர்த்தர் கொடுத்தார். 1 ராஜாக்கள் 3:13. நம்முடைய ஆண்டவர் தாயுள்ளம் கொண்டவர். தாயுள்ளம் கொண்டவர்களால் தான் கணக்கு பார்க்காமல் கொடுக்க முடியும். கேட்டதை மாத்திரமல்ல, பிள்ளைகளின் தேவைகளை அறிந்து கேளாததையும் கொடுக்க முடியும். பெற்றோர் நம்மை வளர்க்கும்போது கணக்கு பார்க்காமல் செலவு செய்தார்கள். நடுராத்திரியில் 12 மணிக்கு நாம் அழுதாலும் எழுந்து தாலாட்டினார்கள். இரவெல்லாம் கண் விழித்து கவனித்தார்கள். ஒரு தாய் தன் இரத்தத்தையே பாலாக ஊட்டி தன் பிள்ளைகளை வளர்க்கிறார். ஆனால் இன்று அந்த தாய்க்கு ஒரு வேளை உணவு கொடுப்பதற்கு, நம் வீட்டோடு வைத்திருப்பதற்கு, அன்பை காட்டுவதற்கு பிள்ளைகள் யோசிக்கிறார்கள், கணக்கு பார்க்கிறார்கள். தென்னிந்திய திருச்சபையாக இந்த ஞாயிறை உக்ரானுத்துவ ஞாயிறு அல்லது பொறுப்பாண்மை ஞாயிறு என்று ஆசரிக்கிறோம். பொறுப்பாண்மை என்பது தனக்கு சொந்தமல்லாத ஒன்றை வேறொருவருக்கு, எஜமானுக்கு சொந்தமான ஒன்றை நிர்வகித்து கவனித்துக் கொள்பவர் என்பது பொருள். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு சொந்தமானவற்றை நிர்வகித்து கவனித்துக் கொள்ளும் உக்ரானக்காரராய், பொறுப்புள்ளவர்களாய் இந்த பூமியில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் சுவாசிக்கின்ற காற்று, நீர், நிலம், வெளிச்சம், சுற்றுப்புற சூழல் அனைத்தையும் கணக்கு பார்க்காமல் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய நாம் யோசிக்கிறோம், கணக்கு பார்க்கிறோம்.
நம் குடும்பத்தில் தரித்திரப்பட்டு போனவர்களுக்கு உதவி செய்ய நாம் யோசிக்கிறோம், கணக்கு பார்க்கிறோம். பெத்தானியா பெண்மணியின் வாழ்வு நமக்கு கற்றுத்தரும் காரியம் என்ன? முதலாவதாக, அரிதானதை கொடுப்போம். அரிதானதை கொடுப்போம். மார்க்கு 14வது அதிகாரம் 3வது வசனம். ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து 2ஆம் தரமானதை 3ஆம் தரமானதை கொடுப்பதில் நமக்கு தயக்கம் இருப்பதில்லை. ஆனால் விலையேற பெற்றதை, அரிதானதை பிறருக்கு கொடுக்க நாம் தயங்குகிறோம். அதுபோல நமக்கு மிகவும் பிடித்ததை, நாம் அதிகமாய் நேசிப்பதை பிறருக்கு கொடுக்க நாம் விருப்பப்பட மாட்டோம். அன்று பெண்கள் அதிகம் நேசித்து விரும்பினது வாசனை திரவியங்கள். வசதி படைத்தவர்களே அதை பயன்படுத்தினார்கள். அவ்வளவு அரிதானது. பெத்தானியா பெண்மணி அரிதானதை ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுத்தாள். பழைய ஏற்பாட்டில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள், கர்த்தரிடமிருந்து நன்மையை பெற்றவர்கள், கர்த்தருக்கு நசல் கொண்டதையும் தரமற்றதையும் காணிக்கையாக கொடுத்தார்கள். மல்கியா 1வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தர் அதை வேதனையோடு எழுதி வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 3:9 உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணென்று வேதம் நம்மை அழைக்கிறது. பெத்தானியா பெண்மணியைப் போல அரிதானதை கொடுத்து கர்த்தரை நாம் கனம் பண்ணுவோம். 2ஆவதாக, அள்ளி கொடுப்போம். மார்க் 14வது அதிகாரம் 3வது வசனம். ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். பெத்தானியா பெண் சொட்டு சொட்டாக அளந்து பயன்படுத்த வேண்டிய நறுமண தைலத்தை உடைத்து முற்றிலுமாய் இயேசுவின் சிரசில் ஊற்றினாள். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தில் மக்கதோனியா திருச்சபையார் தங்கள் தரித்திரத்தை பார்க்கவில்லை, உபத்திரவத்தை பார்க்கவில்லை, தங்கள் திராணியை பார்க்கவில்லை, தங்களுக்கு இல்லையே என்று பார்க்கவில்லை, அள்ளி கொடுத்தார்கள். திராணிக்கு மிஞ்சி கர்த்தருக்கென்று கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 12:24 நாம் வாசிக்கிறோம், வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. தங்களது வீட்டை கட்டும்போது, தங்கள் வீட்டு விசேஷ காரியங்களை நடத்தும்போது, தங்களுடைய காரியங்களுக்காக பணங்களை வாரி இறைக்கின்ற அநேக தேவ ஜனங்கள் கர்த்தருடைய காரியத்தில் சொட்டு நீர் பாசன முறையை பயன்படுத்துகிறார்கள். பொழுதுபோக்கு, மது, போதை, வீண் ஆடம்பரங்களுக்கு வாரி இறைக்கின்ற அநேகர் கர்த்தருடைய காரியத்தில் இப்படித்தான் நடந்து கொள்ளுகிறார்கள். நீதிமொழிகள் 11:25 சாலமோன் ஞானி எழுதுகிறார், உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். கர்த்தருக்காக நாம் கொடுப்பது தண்ணீர் பாய்ச்சுதலுக்கு ஒப்பாக இருக்க வேண்டும். அளந்து கொடுப்பதல்ல, அள்ளி கொடுப்பது. சங்கீதம் 112:9 சொல்லுகிறது, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். மகிமையான உயர்வை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தருக்காக நாம் அள்ளி கொடுப்போம். கடைசியாக
அன்பை கொடுப்போம். மார்க் 14வது அதிகாரம் 6வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். பெத்தானியா பெண்மணி இயேசுவுக்கு கொடுத்தது அங்கிருந்த பலரை துக்கப்படுத்தியது, பலரையும் விமர்சிக்க வைத்தது. ஆனால் கர்த்தராகிய இயேசுவை சந்தோஷப்படுத்தியது. நாம் கொடுப்பது கர்த்தருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்த வேண்டும். நாம் கொடுப்பது கர்த்தரை துக்கப்படுத்தக்கூடாது. பார்த்தவர்கள் எல்லாரும் நளத தைலத்தினுடைய விலையை பார்த்தார்கள். ஆனால் அந்த பெண்மணியோ நளத தைலத்தை விட விலையேற பெற்றவராக இயேசுவை பார்த்தாள். ஆண்டவர் இயேசுவை தைல அபிஷேகம் செய்து தன்னுடைய முழு அன்பையும் வெளிப்படுத்தினாள். பெஞ்சமின் என்ற அறிஞர் சொல்லுகிறார், கிவிங் இஸ் த தெர்மாமீட்டர் ஆஃப் அவர் லவ். அன்பின் அளவுகோலாக இருப்பது கொடுத்தல். ஆபிரகாம் தன் சகோதரன் மகன் லோத்துவுக்கு விட்டு கொடுத்தார். காரணம் அன்பு. ஆதியாகமம் 13வது அதிகாரம் 8-9 வசனங்கள். நாம் வாழுகின்ற உலகம் பணத்தின் பின்னால் ஓடுகிற உலகம். பணத்துக்காக, நகைக்காக, சொத்துக்காக உறவையும் அன்பையும் மிதிக்க தயங்காத உலகம். நல்ல பல சேமிப்பு திட்டங்களின் பின்னால் நம்மை ஓட வைக்கிற உலகம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் ரிதன்யா வாழ்வில் நடந்த சம்பவத்தை நாம் பத்திரிகைகளிலே படித்து அறிந்திருக்கிறோம். 300 பவுன் நகை, 70 லட்சம் மதிப்பிலான கார், 2.5 கோடி செலவென்று ஆடம்பரமாக திருமணத்தை நடத்தி வைத்தும் இன்னும் 200 பவுன் வேண்டுமென்று திருமணமான 78 நாட்களுக்குள்ளாகவே மனைவியை துன்புறுத்தி தற்கொலைக்கு தூண்டிய ஒரு உலகம். உலகத்தார் வாங்கி குவிப்பதில், பதுக்குவதில் கருத்தாயிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே மேலானது பாக்கியம் என்று சொல்லுகிறது. நம் ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை லூக்கா 12வது அதிகாரம் 33வது வசனம். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. அழியாத பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்ப்போம். ஆண்டவர் இயேசு பாவிகளாகிய நம் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக தன் ஜீவனையே நமக்காக கொடுத்தார். ரோமர் 5:8 சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். துஷ்டர்கள் அழிக்கப்பட வேண்டும், நல்லவர்கள் வாழ வேண்டும் என்பது உலகத்தின் தத்துவம். ஆனால் ஆண்டவர் இயேசு துஷ்டர்களும் சீர்கெட்டவர்களுமான நம்மை வாழ வைக்க, நல்லவர்களாய் மாற்ற தன் ஜீவனையே கொடுத்தார். எவ்வளவு பெரிய அன்பு! கர்த்தருடைய பரிசுத்தமான பந்தி, மனுக்குலத்தின் மீதான கிறிஸ்துவனுடைய மெய்யான அன்பை நமக்கு ஒவ்வொரு திருவிருந்தின் போதும் நமக்கு காண்பிக்கிறது. நம்மேல் அன்பை கொடுத்த ஆண்டவர் இயேசுவுக்கு நம்முடைய முதல் அன்பை கொடுப்பதே உன்னதமான காணிக்கை. நாம் உண்மையாய் இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு கூறுகிறோமா? அல்லது கணக்கில்லாத அன்பை உலகத்தின் மீதும் பாவ காரியங்களின் மீதும் வைத்திருக்கிறோமா? நம் உள்ளத்தை, அன்பை ஆண்டவருக்கு காணிக்கையாக்குவோம். கர்த்தருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால்
நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறையும் பாடலாக ஞான பாடலிலே 231வது பாடலை பாடுவோம். ஜெபம் செய்வோம். அளவற்ற அன்பினால் ஒவ்வொரு நாளும் எங்கள் மேல் தம்முடைய அன்பை பொழிந்தருளிக் கொண்டிருக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். தேவன் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறதே, அந்த அன்பிற்கு ஈடு இணை ஏதுமில்லை என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பை எங்களுடைய வாழ்க்கையிலே மாதிரியாக கொண்டு முன்னோக்கி செல்ல கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கின்றோம். எங்களையே தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்கவும், கர்த்தர் எங்களுக்கு தந்த வருமானங்கள், ஆஸ்திகள், நேரங்கள், தாளந்துகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு மகிமையாய் கணக்கு பார்க்காமல் செலவிடவும், கர்த்தர் எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும்.
உள்ளத்தினுடைய பாரங்கள், மன துக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி உலகம் தரக்கூடாததும் உலகத்தால் எடுக்கக்கூடாததுமான தெய்வீக சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் அவர்களை நிறைத்தருள நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் விசுவாச வாழ்விலே கர்த்தர் கட்டி எழுப்பி கர்த்தருடைய குடும்பங்களாக, ஆண்டவரை சேவிக்கிற குடும்பங்களாக நீரே நிலைநிறுத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எந்த குடும்பங்களிலே ஜெப குறைவுகள் நிறைந்திருக்கிறதோ, அன்பற்ற சூழ்நிலைமைகள் நிறைந்திருக்கிறதோ, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நல்ல உறவையும் ஐக்கியத்தையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு குடும்பங்களிலும் தெய்வீக அன்பு கிரியை செய்யட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவையுள்ள ஒவ்வொருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. குடும்பங்களிலே பண தேவைகளோடு, கடன் பாரங்களோடு தவிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தவிப்பை கர்த்தர் மாற்றி ஆசீர்வாதமான நாட்களை காண அருள் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். விவசாயத்தை நம்பி இருக்கிறவர்கள் உண்டு. பின்மாரியையும் முன்மாரியும் தந்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இந்த வருஷத்திலும் செழிப்பான காலங்களை கட்டளையிட உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் தங்களுடைய வேலைகளை செய்கிறவர்கள் உண்டு இருக்கிற இடத்திலே கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அன்றாடம் கூலி வேலைக்கு செல்கின்றவர்கள், தனியார் அரசாங்க ஸ்தாபனங்களிலே பணி செய்கிறவர்கள், கடினமான முறைமையிலே உழைத்து பிரயாசப்படுகிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள், வியாபாரங்களை செய்கிறவர்கள், ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தருடைய நன்மைகள் நிறைவாய் தங்கியிருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். வெளிநாட்டிற்கு செல்ல பல விதங்களிலே பிரயாசங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறவர்கள், வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவர்கள், புதிதாய் தொழில் தொடங்க பல விதங்களிலே முயற்சி செய்கிறவர்கள், ஒவ்வொருடைய காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி அனுகூலமாக்கி அருள உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலைகளுக்காக வெளிநாடுகளுக்கு சென்று வேலை வாய்ப்பில்லாதபடிக்கு கஷ்டப்படுகிற தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து இரக்கம் பாராட்ட உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படியே கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதியும். கொள்ளை வியாதிகளுக்கு, பலவிதமான இயற்கையினுடைய சீற்றங்களுக்கு விலக்கி தேசத்தை காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் உள்ள அமைதி கேடுகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக. தேசங்களுக்கு இடையிலே யுத்தங்கள் ஓய்ந்து சமாதானமான சூழ்நிலைமைகள் திரும்ப கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு தேசங்களிலும் நல்ல பொருளாதார நிலைமைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இடங்களிலும் திரளான ஆத்துமாக்கள் மீட்பை சொந்தமாக்கி கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். திருச்சபையிலும் திருச்சபைக்கு வெளியிலும் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களுக்கு தந்த பேராயிருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினீர். தொடர்ந்து உம்முடைய கரம் பேராயத்தோடு இருந்து வழிநடத்தி செல்ல உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய கரம் ஊழியங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருக்கென்று தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் திரளாய் எழும்பி பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நேரத்திலும் திக்கற்றவர்கள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், பலவீனர்கள், வியாதியஸ்தர்கள், மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருளும். உம்முடைய கிருபை அவர்களை தாங்கட்டும், பலப்படுத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவ சமூகத்தில் எங்களையே தாழ்த்தி தருகிறோம். உடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொருவரும் நிறைவான ஆசீர்வாதத்தோடு புறப்பட்டு செல்ல அருள் தார். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Lord,
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.